யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும். திஷ்டி போட்டு வச்சுக்க. எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கு. நீயே வச்சுக்கோப்படா. என்ன மேகனா, கிளாமர் தூக்கலா இருக்கு. யூத் ஆண்டி. ஓகே பாய். பாய். சேச்சி நைட் லேட் ஆகும். பாய்க்கா. சேச்சி, மேகனா நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கால. அவளுக்கு என்ன, பாக்குறவன் கொத்திட்டு போயிடுவான். அது சரி. ஆனாலும் ஒரு மேக்கப் இல்லாம அழகா இருக்கிறவ நம்ம கௌரி தான். அதெல்லாம் அப்போ. யாரா இருந்தாலும் அழகுங்கிறது 5-6 வருஷம் தான் சேச்சி. அதுக்குள்ள காலாகாலத்துல எல்லாருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடணும். ஆமா, நமக்கும் நடந்துச்சு. என்ன பிரயோஜனம்? என்ன கட்டமா துபாயில இருக்கான், ஒன்ன கட்டமா சிங்கப்பூர்ல இருக்கான், அவ்வளவுதான். ஆனாலும் நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல. வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஜம்லாக்கா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? உன்னதான் சொல்றேன். உன் வயசுல 4 பசங்களுக்கு நான் அம்மா ஆயிட்டேன். இன்னும் நாள் கடத்துனா அப்புறம் உனக்கு கல்யாணங்கிறதே கனவா போயிடும். நான் ஒன்னும் மாப்பிள்ளை தேடிட்டு அலையில. தனியா வாடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாதான் இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இப்ப இருக்காதுமா, கொஞ்ச நாள் ஆனா ஒவ்வொன்னா வரும். ஒரு பொம்பளை தனியா வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ முடியல, தற்கொலை பண்ணிட்டு சார விடுங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்காவது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் ஏதாவது ஹாஸ்டல் போயிடுறேன். அப்படி இல்லம்மா. புரியல சேச்சி. அவன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சாரி சேச்சி. அழதடி தங்கம், அழ. இந்த பாரு, ஜமீலா சொன்ன விஷயம் தப்பு இல்லை. அவ சொன்ன விதம் தான் தப்பு. இதுவரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல, அது பரவாயில்ல. ஆனா எப்பவுமே இப்படி இருந்துறேன்னு நினைக்கிறேன் பாரு, அதான்டா தப்பு. என்ன பண்ணட்டும் சேச்சி? அதுக்காக ரோட்ல போற எல்லார்கிட்டயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இச்சை கேட்க முடியாது சேச்சி. சார் எப்ப வருவாருன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த மீன் ஏதோ ஒரு வலையில சிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே கிருஷ்ணா, சோறு போடுறேன். மனிதன் உழைப்பதெல்லாம் உணவுக்காகத்தான். களி, உனக்கு பால் நண்டு குழம்பு பிடிக்கும்னு பிரமாதமா பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு 3 தட்டு போகும். அடி அடி. தரரி தாரரி தாரரி தாரே. எப்படி இருக்கு? உப்பு இல்ல? உப்பு இல்லையா? பிரமாதமா இருக்கே. என்ன உன் எச்சைய நான் சாப்பிடணுமா? சமைக்கும் போது பார்க்க வேண்டியதானே. சாப்பிட நக்கி பாக்குற. முதல்ல போய் சமையல கத்துக்க போடா. களி, வீட்டை விட்டு ஓடி போடான்னு சொல்லு. ஆனா என் சமையலை பத்தி குறை சொல்லாத. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வாய தொடர்ந்து பாரு. எதிர்த்தா பேசுவ. போடா வெளியே. எனக்கு யாரும் தேவையில்லை. 14 வயசுல தனியா வாழ்ந்திருக்க இந்த காளிதாசன் யாரையும் நம்பி வாழல. போடா வெளியே. சரி, நான் போறேன். இங்க அதான் நீ போக சொல்லிட்டால, நான் கிளம்புறேன். பைத்தியக்காரா, உன் குழம்புல உப்பு இல்லைன்னு இல்லை, உன் மேல அவனுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை. உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் தானடா வெளியே போயிருக்கான். அவன்டா
மனசுல எதையோ வச்சுட்டு யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாம தவிக்கிறான். அவனை விடு, நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கேடா. என்னாச்சுடா உனக்கு? ஏன் இங்க படுத்திருக்க? ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஏன்டா மறைக்கிற? கௌரி தானே? நீ முதல்ல அவளை போய் பாரு. அவளுக்கு உன்னை பிடிச்சதுனால தானே உன் கூட தினம் போன்ல பேசிட்டு இருந்தா. உனக்கும் அவளை பிடிச்சதுனால தான் அவ கூட பேசிட்டு இருந்த. அப்பெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தடா. தெரியல ஆஷா, தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப பயமா இருக்கு. என் வீட்டுல என்னால இருக்க முடியல. வீடாடா அது? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு துணை தேவை காளி. நாம அந்த மண்ணுல இருந்து தோண்டி எடுக்கிற சிலைங்க கூட காதலிச்சிட்டு இருக்குது. ஆனா நாம மட்டும் கல்லா இருந்தா எப்படிப்பா? அவ உன்னை நேர்ல வந்து பார்க்க சொன்னால, நீ ஏன் போல? அவ உன்னை நேர்ல பார்த்தா உன்னை பிடிக்காம போயிடுங்கிற பயம். அப்படிதான். உனக்கு அவ பொருத்தமாங்கிற முடிவை நீ எடுக்கலாம். ஆனா அவளுக்கு நீ பொருத்தமாங்கிற முடிவை அவ தானே எடுக்கணும். நீ ஏன் அதை யோசிக்கிற? அக்கா, காளிதாசன் பேசுக்கா. ஹலோ, ஹாய், நான் காளிதாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? ஓ, நல்லா இருக்கேன். சாரி, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. தட்ஸ் ஓகே. அப்புறம் நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமா. என்ன விஷயம்? இல்லைங்க, உங்களோட பேசணும், ப்ளீஸ். நேரா சொல்றேங்க. சரி, எங்கன்னு சொல்லுங்க. அந்த காஃபி ஷாப் வேண்டாம், மியூசியம்ல மீட் பண்ணலாமா ப்ளீஸ்? பார்க்க போறல்லக்கா? ஆ? தனிமன்றது ரொம்ப துன்பம்க்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். கடவுள் என் தலையில தப்பா எழுதிட்டான். ஆனா உனக்கு கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கான். ரொம்ப யோசிச்சு தவறு விட்டுறாத. போய் பாருக்கா. ஃபோன் பண்ணியிருந்தாரு. யாருக்கா? காளிதாசன் தான். என்னவா? நேர்ல பார்க்கணுமா? சரி, நான் பாத்துக்கிறேன். வேணாம், நேர்ல பார்த்து பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். போதும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. கடைசியாக ஒரு அவமானத்துக்கும் தயாராகிட்டேன். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அக்கா, கணக்கு தப்பா போட்டிருக்கேன்.